அதிகாரம் வல்லமை மிக்க கிராம சபை உறுப்பினர்களுக்கு வணக்கம். பாராளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், ஒன்றிய குழு உறுப்பினர், ஊராட்சி மன்ற உறுப்பினர் வரைக்கும் அறிந்திருக்கக்கூடிய நமது மக்கள் கிராம சபை உறுப்பினருக்கு உள்ள அதிகாரத்தை அறியாமலே விட்டுட்டார். மக்களாட்சி தத்துவத்தின் ஆணி வேராக அமைந்திருக்கக்கூடியதான் இந்த கிராம சபை அங்கம். இந்த கிராம சபை கூட்டத்தை பொதுவாக நம்முடைய மக்கள் பெருமளவுல பயன்படுத்திக்காம தவறிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் சமீப காலமாக பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்படுத்திய விழிப்புணர்வுக்கு பின்பாக என்எல்சிக்கு எதிராக, பசுமையை மீட்டெடுப்பதற்காக, மதுவிற்கு எதிராக, வேளாண் பாதுகாக்க மண்டலமாக உருவாக்குவதற்காக, பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக, மேல்மா சிப்காட்டுக்கு எதிராக அத்தனை மக்கள் விரோத நடவடிக்கைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி கிராம சபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி வலியுறுத்தி வந்த பின்பாக கிராம சபையின் மீது மக்களினுடைய கவனம் திரும்ப தொடங்கிச்சு. கிராம சபைக்கு அத்தனை அளவிற்கான அதிகாரம் இருக்குதா என்று மக்கள் சிந்திக்கவும் தொடங்கினாங்க. ஆமா, கிராம சபைக்கு அந்த அளவுக்கான அதிகாரம் இருக்கு. எப்படி பாராளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர், ஒன்றிய குழு உறுப்பினர், ஊராட்சி மன்ற உறுப்பினருக்கு என்று மக்கள் பிரதிநிதியாக மக்கள் தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவர்களால் பங்காற்ற முடியுமோ, அதே போன்று கிராமத்தில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களும், நீங்க தேர்தல் நின்று போட்டியிட்டு ஜெயிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஒவ்வொருவருமே அந்த கிராமத்தினுடைய கிராம சபை உறுப்பினர்கள் தான். அவர்கள் ஒன்று கூடி அந்த கிராமத்தின் தேவைக்காக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற முடியும். அந்த தீர்மானத்தின் மூலமாக இந்திய வல்லரசிற்கே நாம் அழுத்தத்தை கொடுக்க முடியும், சட்ட நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியும். அப்படியான கிராம சபை கூட்டங்களை அந்த கிராம தேவைக்காக மட்டுமன்றி சுற்றுவட்டார பகுதியில் அத்தனை கிராமத்திலும் அழுத்தம் கொடுக்கின்ற போது மாநில அளவுல ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்திட்டு இருக்கிறாங்க. இது நமக்கு ஜனநாயகம் அளித்திருக்கக்கூடிய பெரும் வரப்பிரசாதம். அதை பயன்படுத்தி இந்த முறை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விஷயமானது மார்ச் 22 உலக தண்ணீர் தினம். அந்த உலக தண்ணீர் தினத்தன்று நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டமானது இன்றைய தினத்தில், அதாவது மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமை இன்றைய தினத்தில் நடக்கிறது. இது அதி முக்கியத்துவம் வாய்ந்த கிராம சபை கூட்டமாக கவனிக்கப்படும். ஏனென்றால் உலக தண்ணீர் தினத்திற்காக நடத்தக்கூடிய கிராம சபை கூட்டம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒண்ணு வெள்ளக்காரா போது, இல்ல வறண்ட பூமியா மாறி போயிடுது. அதான் நீர் தேக்கை, அதை பயன்படுத்துவதற்கான எந்த ஒரு யோசனையும் எந்த ஒரு நடவடிக்கையும் இந்த அரசாங்கம் செய்யல. கடல் நீர் வீணாக கடல்ல போயிட்டு மழை நீர் வீணாக கலக்குது, எந்த தடுப்பணையும் கட்டல. அதை தாண்டி சதுப்பு நிலங்களை பாதுகாக்கல. சதுப்பு நிலங்கள்னா என்ன? நீர் தேங்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் சதுப்பு நிலங்கள் தான். அப்ப நீர் தேங்கினாத்தான் நிலத்தடி நீர்வட்டம் உயரும். ஆனால் நீங்க சதுப்பு நிலத்தை ஃபுல்லா நீங்க பிளாட் போட்டு வித்துட்டா போதும், அது எவன் பேருக்காக பட்டா மாத்திட்டா போதும் துடித்து கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சதுப்பு நிலங்களை காபந்து பண்ணாலே, அதை அரசுடைமையாக்கினாலே, அதை பாதுகாத்து வைத்தாலே நாம் நீர் தேக்க முடியும், மழை நீர் வீணாக கடல்ல கலக்கிறத தடுக்க முடியும், பசுமையை பாதுகாக்க முடியும், ஒரு பசுமை புரட்சியை ஏற்படுத்த முடியும், நீர்வழி தடங்கள் புதுசாக உருவாக்க முடியும். இதைத்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டும் வந்துகிட்டும் இருக்கிறாங்க. அதற்காக மொத்தம் தமிழ்நாட்டில் 26,883 சதுப்பு நிலங்களை அறிவிக்கை செய்ய வேண்டும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தெரிவிச்சுட்டு வராங்க. தொடர்ச்சியாக பல காலங்களாக, பல வருஷமாக பசுமை தாயகம் அதற்காக பல்வேறு போராட்டங்களையும் நடத்தியிருக்கு. ஒவ்வொரு தடவையும் சென்னை மூழ்கின்றதற்கான முழு காரணம் சதுப்பு நிலங்கள். சதுப்பு நிலங்களை பாதுகாக்க விட்டதுனால தான், சதுப்பு நிலங்களை குப்பை மேலாக மாற்றி வச்சதுனால தான், சதுப்பு நிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்ததுனால தான், சதுப்பு நிலங்களை ஆளுங்கட்சிக்கார பட்டா போட்டு தின்னனால தான் இப்படியான வெள்ள பாதிப்புகள்லாம் ஏற்படுது. நம்ம 3வது மாடிக்கு 4வது மாடிக்கு போற வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலும் சதுப்பு நிலங்களை இனம் கண்டு அடையாளம் கண்டு அதை இது சதுப்பு நிலங்கள் என்று அறிவிக்கை செய்ய வேண்டும். அந்த சதுப்பு நிலங்கள்ல வேற எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அது நீர்நிலைகளுக்காக ஒதுக்கப்பட வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்துறாங்க. அதற்காகத்தான் இன்றைய தினத்துல அனைத்து கிராம ஊராட்சிகளையும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற சொல்லியிருக்கிறாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள். உங்க ஊர்ல இருக்கக்கூடிய, அது எந்த ஒரு வயலாமுறா இருக்கலாம், வேற ஏதாவது ஒரு கிராமம், எங்களுக்கு கிராமம் வயலாமுறனா அதே மாதிரி உங்கள் கிராமத்துல நீங்கள் அந்த பகுதியில எங்கெங்கெல்லாம் சதுப்பு நிலங்கள் இருக்கிறதோ அதை அறிவிக்கை செய்யுங்க. இது சதுப்பு நிலம் என்பதை அறிவிக்கை செய்யுங்க. நாளைக்கு எவனா ஒருத்தன் பட்டா போட்டு போயிடக்கூடாது, நாளைக்கு ஏதாவது ஒண்ணுத்துல அதை குப்பை மேல ஆக்கிடக்கூடாது. அது சதுப்பு நிலங்கள்லாம் சதுப்பு நிலக்கத்துக்காக மட்டும்தான் பயன்பட செய்யணும். அப்படியாக ஒரு தீர்மானத்தை கிராம சபை கூட்டத்தில் பெருவாரியான இளைஞர்கள் எத்தனையாவது கொன்று கூடுறோம், இதுக்கு ஒன்று கொடுங்க.
ஒரு 50க்கும் குறையாம இளைஞர்கள், ஒரு 30ற்கு குறையாத இளைஞர்கள் நேரடியாக சென்று கிராம சபை கூட்டத்தில் நாங்கள் கிராம சபை உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி கொடுங்க, எங்களுக்கான எங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலங்களை அறிவிக்கை செய்யுங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றும். அதற்கான ஒவ்வொரு படிவமும் ஒவ்வொரு ஊராட்சியில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினரிடமும் பசுமை தாயகத்தினர்களையும் இயற்கை ஆர்வலரிடமும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நேரடியாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறார். உங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சியினரிடமோ பசுமை தாயக நிர்வாகியிடமோ அல்லது இயற்கை ஆர்வலரிடமோ பசுமை நாயகர் கொடுத்திருக்கக்கூடிய கடிதத்தை எப்படி நம்ம தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஆலோசனை எங்கள்கிட்ட வழங்குங்க, நாங்க நிறைவேற்றி தரோம் போய் கேளுங்க. 11 மணிக்கு 10 மணிலிருந்து 11 மணிக்குள்ளார அந்த கிராம சபை கூட்டம் கூடும். இன்னையிலிருந்து நாம் அதற்கான ஏற்பாடு பண்ணோம்னா நம்ம சந்ததியினராது செயல்படுவாங்க, வாழ்வாங்க. நம்ம வாழ்க்கை போயிடுச்சு, அடுத்தவர்களுக்கு இந்த பூமியை மிச்சம் வச்சுட்டு போ. அதற்கான ஒரு நல்ல காரியத்தை இன்றைய தினத்துல நாம செய்வோம். நீங்க அந்த சதுப்பு நிலங்களுக்காக மட்டும்தான் இல்ல, நீர் தேவைக்காக, நீராதாரத்திற்காக, குடிநீருக்காக அத்தனை தீர்மானங்களும் ஒவ்வொரு கிராமத்திலும் என்னென்ன அளவிற்கான உங்களுக்கு தேவை இருக்கிறதோ அதை குறித்தான தீர்மானங்களை இதில் நிறைவேற்றுங்க. கிராம சபை கூட்டத்துல தொடர்ச்சியா கலந்துக்குங்க, மக்கள் மன்றத்துல பயணியுங்க. அதுதான் அரசியலுக்கான ஆணிவேர் அடித்தளம். இன்றைய கிராம சபை கூட்டத்தில் பெருமளவு பங்கு பெற்று இளைஞர்கள், இயற்கை ஆர்வலர்கள் அனைவரும் இந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தரும்படி உங்களில் ஒருவராக நானும் கேட்டுக்கிறேன். நன்றி.